அடுத்ததாக டைரக்டர் அறிவழகனை மேடைக்கு அழைக்கிறேன். சார் கோச்சிக்காதீங்க, உங்க பேரு கொண்டுட்டேன். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வாஸ்குலர் கமா அந்த போஸ்டர் அப்படின்ற ஒரு டிசைன்லேயே வந்து பார்த்துருக்கீங்கன்னா வந்து ஒரு டைரக்டராக வந்து அந்த படத்தோட கான்செப்ட் இது எந்த மாதிரி ஒரு யூனிக்கான கான்செப்ட் அப்படின்றது சொல்லியிருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கும்போது சரி, இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கான்செப்ட் தான் வந்து விரும்புவாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த டெஃபரெண்டாக ஒரு காமெடியாகவும் அதே மாதிரி ஒரு யூனிக்கான கான்செப்டில் இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக அமையும் அப்படின்றது எனக்கு தோணுது. ஸோ அந்த விதத்தில் அப்புறம் ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் தான் நான் இதை பார்க்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சாங் போடுவாங்க, ஒரு ட்ரெய்லர் போடுவாங்க அப்படின்றதா இருக்கும். ஆனால் ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட்டாக இந்த படத்தில் ப்ரொடக்ஷன் சைடும் சரி, அந்த மியூசிக் டைரக்டரும் சரி, ஒரு 5 சாங்குமே வந்து ப்ளே பண்ணி போட்டது ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்ட்டை தான் நான் தோணுது. ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது ரொம்ப எல்லாமே வந்து மியூசிக் டைரக்டர் அருண் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவ்வளோமே எத்தனை சாங்ஸுமே வந்து பெப்பியான சாங்ஸு, ப்ராப்பராக அந்த ஜி பிரகாஷோட சாங்காக இருக்கட்டும், அப்புறம் நகுல் சாங் பாடியிருக்காரு, எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பெப்பியான சாங். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பூஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து சாங்ஸு அதுலேயே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து சக்ஸஸ் ஆகிட்டாங்க அப்படின்றது நான் சொல்லுவேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் அது பாயிண்ட்ல எனக்கு இருக்க. ஏன்னா ஒரு படத்தை வந்து எப்படி கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பட டைரக்டராக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு இருக்கட்டும், எனக்கு சரியான பட்ஜெட் கொடுக்கல, எனக்கு சரியான வந்து ஆர்டிஸ்ட் கிடைக்கல, சரியான வந்து காஸ்டிங் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க ஒரு பாயிண்ட்ல. ஸோ இன்னைக்கு வந்து காம்ப்ரமைஸ் அப்படின்றது கிடையாது. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறது வந்து ஒரு அடாப்டேஷன் தான். இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு மணி சருக்கு வந்து அவருக்கு நினைச்சதெல்லாம் கிடைச்சிருச்சு, சங்கர் சருக்கு அவர் கிடைச்சதெல்லாம் கிடைச்சிருச்சு. இப்போ ரொம்ப வந்து ஒரு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் சார் இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து எல்லாமே கிடைச்சது அப்படி கிடையாது. ஸோ அடாப்டேஷன் அப்படின்றது தான் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நான் ஃபீல் பண்றேன். இன்னைக்கு எல்லா படங்களும் சரி, சக்சஸ்ஃபுல்லான படங்கள் எல்லாத்துக்குமே வந்து அந்த படத்தோட டைரக்டர் வந்து ஒரு அடாப்டேஷனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அதை எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பாயிண்டே இருக்கு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வளர்ந்த டைரக்டரா இருக்கட்டும், வளர்ற ஒரு யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், அதுதான் நான் வந்து மெயினாக சொல்வேன். ஸோ அதில் ஒரு நைஸ் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா நான் என்றைக்குமே வந்து டைரக்ஷன் டீம்லேயும் சொல்லுவேன். அவர் கூட நான் ஒர்க் பண்ணாட்டி கூட வந்து கே.எஸ். ரவிக்குமார் சார் தான் நான் வந்து மெயினாக சொல்லுவேன். நான் அவரோட அசோசியேட் வந்து எனக்கு ஒரு தடவை சொல்லியிருக்காரு. என்னன்னா படையப்பா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் வந்து அந்த ஊஞ்சல் சீன் வந்து திடீர்னு வந்து அவரோட எல்லா சீன்ஸும் வந்து வேகமாக எடுத்துகிட்டே இருக்காரு. ஒரு பாயிண்ட்ல ஒரு 3 o'clock அதான் திடீர்னு வந்து வேற என்ன சீன் இருக்கு பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி அந்த ஊஞ்சல் சீன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ஸ்பாட்ல டிசைட் பண்ணி டக்குன்னு எடுத்தது தான் வந்து அந்த ஊஞ்சல் சீன். ஸோ ஒரு ப்ராப்பர் நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே என்னென்னமோ இருக்கலாம், என்னென்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ். ஸோ மெயின் ஆடியன்ஸ்க்கு வந்து எடுத்துட்டு போறது வந்து படத்தோட சக்சஸுக்கும் சரி, அந்த சோல் வந்து கரெக்டாக ஆடியன்ஸ்ட்டு வந்து எடுத்துட்டு போகணும், கனெக்ட் பண்ணி போகணும். அது எந்த ஒரு படத்துலையும் இருந்தாலும் சரி, எந்த காம்ப்ரமைஸ் இருந்தாலும் சரி, அது வந்து படத்தை கனெக்ட் பண்ணிட்டோம்னா, ஆடியன்ஸ்ட்டை கனெக்ட் பண்ணிட்டோம்னா சக்சஸ்ஃபுல் அப்படின்றது ஒரு பாயிண்ட் தான் நான் யோசிப்பேன் நான். ஸோ அந்த விதத்தில் கண்டிப்பாக டைரக்டர் ஆர்ஜிகே சரி ஏன் சொல்லுவேன்னா, ஏன் அந்த நேம் உள்ள வந்துச்சுன்னா ஒரு 3 இடத்துல வந்து ஒரு கான்ஃபிடண்டா வந்து நீங்க சக்சஸ்ஃபுல் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து அவரும் வந்து சக்சஸ்ஃபுல்லாக என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபைனல் ஒன் அண்ட் ஒன்லி இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து அவங்களோட பங்கு வந்து ரொம்ப வந்து ஹார்ட்ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் கேமராமேன், எடிட்டர், அப்புறம் ஜெகன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்க ஃபுல்லாக சோல்ஃபுல்லாக வந்து இந்த படத்துக்கு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். எப்படி வந்து ஒரு படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து சோல்ஃபுல்லாக கனெக்ட் பண்ண முடியுமோ அது மாதிரி இந்த படத்தில் ஆல்ரெடி வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு சோல்ஃபுல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து சோல்ஃபுல்லாக போட்டிருக்காங்க. என்னோட விஷஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துக்கு எப்பவுமே வந்து எல்லா டெக்னீஷியனும் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து ஒரு சோல்ஃபுல் வந்து போடுவாங்க. அது இந்த படத்துக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃபைனலி வந்து நகுல் அப்படின்றது ஜெகன் அவர் சொன்ன மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பாய்ஸ் டீமாக இருக்கும் அப்படின்றதோட தானா சேர்ந்த கூட்டம் மாதிரி தான் நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா நக்குல் இன்வைட் பண்ணி கூப்பிடாட்டி கூட வந்து ரொம்ப நாள் நக்குலை பற்றி திங்க் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா மோஸ்ட் எனர்ஜெட்டிக் ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் நக்குல் நான் சொல்லுவேன் ஒரு பாயிண்ட்ல.
சினிமாவில் வந்து எல்லாமே ஒரு டைம் ஃபேக்டர் ஒரு சின்ன கேப் வரும். அது எல்லாருக்குமே வரும் ஒரு பாயிண்ட்ல. ஒரு பேண்டமிக் மாதிரி வந்து சக்ஸஸ் கொடுத்துருப்போம், நல்ல ஒரு பெர்ஃபார்மர் டேலண்டடாக இருக்கும். ஆனால் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு இழுப்பறி வந்துட்டே இருக்கும். அது சினிமாவில் வந்து ஒரு எப்பவுமே ஹாப்பனிங்கான ஒரு விஷயம் தான். அது இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு, நிறைய ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இன்னைக்கு வந்து சக்ஸஸ் அப்படின்றது மட்டும்தான் வந்து இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான விஷயம். அது சக்ஸஸ் ஆனாலும் கூட வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு கேப் இருந்துச்சுன்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கும், ஒரு பாயிண்ட் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ அதெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து நக்குல் அப்படின்ற பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு பெர்ஃபார்மர். ஏன்னா மோஸ்ட் எனர்ஜெட்டிக். அதாவது எல்லாருமே ஆஃப் த ஸ்க்ரீன் வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆன் ஸ்க்ரீன் வேற மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீன் ரெண்டுலேயுமே வந்து ஒரே மாதிரி எனர்ஜெட்டிக் அப்படின்றது மோஸ்ட் டேலண்டட், மல்டி டேலண்டட்னு நான் சொல்லுவேன். சிங்கராக இருக்கட்டும், பெர்ஃபார்மர் இருக்கட்டும், டான்ஸராக இருக்கட்டும். ஸோ அவர் படத்தில் இருக்கான்னு தெரிஞ்சுதான் நான் வல்லினத்தில் வந்து அந்த சிங்கிள் ஷாட்டே வச்சேன். அந்த சிங்கிள் ஒரு 25 செகண்ட்ஸ் டோட்டல் ஆக்சுவலாக. அது மற்ற ஹீரோஸ் நான் வந்து கூட ஆட வச்சிருக்கலாம், பட் அவர் சிங்கிள் ஆகட்டும், அப்பதான் வந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மராக வந்து மற்ற டான்சர்ஸ் கூட ஆடட்டும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து மோதன் வந்து ஒரு 40 செகண்ட்ஸ் இருக்கும். அது சிங்கிள் ஷாட்டாக வந்து 4 டேக்கு. ஆனால் வந்து ஜெகனால் நான் உள்ள இன்க்ளூட் பண்ணல. அவங்களே வந்து சார் எனக்கு வேணாம் சார் அப்படின்ட்டாங்க ஒரு வயதில். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான். பாய்ஸ் சொன்ன மாதிரி வந்து மணிகண்டன் வந்து நக்குல் ஃபர்ஸ்ட் கிசிங் சீன் அந்த ஒரு பாட்டில் நானும் இருந்திருக்கேன். மோதன் வந்து ஒரு 8 takes 9 takes போச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு பாயிண்ட்ல. ஸோ எனக்கு ஒரு ரீயூனிட் மாதிரி தான் இருக்கு எனக்கு ஒரு ஃபீல். அவரே கூப்பிடாட்டி கூட வந்து என்ன நக்குல் வந்து என்ன கூப்பிடலையா வாஸ்கோடகமா இன்விடேஷனுக்கு, இது ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் மேலே வந்து ஒரு வெல்விஷராக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி, ஹிட் ஆகணும் அப்படின்னு. எல்லாருக்கும் அந்த படத்தில் யூனிட்ல ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ல வந்து அந்த படம் ஹிட் ஆகணும்னு யோசிப்பாங்க. நான் வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஹோல் ஹார்ட்டாக வந்து நக்குலுக்காக இந்த படம் பெரிய அளவுக்கு ஹிட் ஆகணும் அப்படின்னு. தேங்க்யூ.